சாட்சிக்காக நான் 2018ஆம் ஆண்டு எனக்கு திருமணமானது. நானும் கணவருமாக கொஞ்சம் மைக்கிட்ட வச்சுக்க, மைக்கு சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருடம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் நாங்கள் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை, நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை சொல்லி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து நாங்கள் 2வது வருடம் 3வது வருடம் போனது, கோவிட் வந்தது, எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. 4வது வருடம் 5வது வருடம் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு கவலை வர ஆரம்பிச்சிது. எனக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் போகலையா, நீங்கள் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகும்போது 29 வயசுங்க. ஸோ இன்னும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகலையா, இப்போயே போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கேடுங்க. சிஎம்சியில் வேலை பார்க்குறதுனால கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. ஈவன் சொந்தக்காரங்க கூட சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாங்க. நாங்களும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போக முடியாமல் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கவலையாக இருந்தோம். அப்போயும் நாங்கள் வந்து மீட்டிங் வந்து ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அண்ணன் எங்களுக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். நானும் கணவருமாக வந்திருக்கும் பொழுது அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, நிச்சயமாகவே நான் உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டோம். அதனால் நானும் சரி என் கணவரும் சரி எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னோ இல்லை செக்கப் பண்ணிக்கணும்னோ அந்த எண்ணம் கூட எங்களுக்கு நாங்கள் வர விடலை. அதே சமயம் எங்களுக்கு இந்த கவலை பெருகும் போதெல்லாம் அவங்க மூலியமாக சொன்ன வார்த்தை கர்த்தர் எங்களை அதிகமாக பலப்படுத்தினது. நாங்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். நிச்சயமாக நீங்கள் எங்கள் சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னீங்களே சப்பா, எங்களுக்கு கொடுங்க சந்ததியை, நீங்கள் நிச்சயமாக தருவீங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் எங்களை யார் அண்ணியோ யார் எங்களை கேட்டாலுமே நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கோம். கர்த்தர் குறித்த காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அவருக்கு எப்போ அவருடைய டைம் எப்போவோ அப்போ நம்மளுக்கு கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். 2024 பிப்ரவரி மாதம் நாங்கள் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அண்ணன் எங்களுக்காக ஜெபிக்கும்போது சொன்ன வார்த்தை, நான் உன் கர்ப்பத்தின் வாசலை திறந்திருக்கிறேன், நீ வலப்புறமும் இடதுபுறமும் முன்னும் பின்னும் நோக்காமல் நடுநிலையாக என்னை நோக்கி பாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்ற வார்த்தையை சொன்னார். ஸோ அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு தினமும் நான் என்னுடைய நிறைய குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள், நமக்கு ப்ரேயர் பண்ணுற டைமில் கூட நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும்போது என்னுடைய கவனத்தை ஃபுல்லாக கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கணுங்கிறது என்னை முழுவாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆச்சரியமாக ஜூன் மாதம் கன்சீவ் ஆனேன். இப்போது February 18 எனக்கு டியூ டேட் கொடுத்துருந்தாங்க. பாப்பா வெயிட் கம்மியாக இருந்ததுனால அட்மிட் பண்ண சொன்னாங்க. அப்போ கூட நாங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு நாங்கள் ஜெபிச்சோம். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கண்ணா, நாங்கள் எங்களுக்காக கொஞ்சம் ஜெபிப்பீங்களா? அப்போ அண்ணன் எங்களுக்காக ஜெபிச்சார். பயப்படாதம்மா. இப்போ அண்ணன் ஜெபிக்கும்போது சொன்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்போது அது வரைக்கும் இருந்த எனக்கு அந்த பயம், பாப்பா வந்து ஐசியூவில் வச்சுருவாங்களோ, கம்மி வெயிட்டுன்றதுனால எல்லோ பயம், கலக்கம், டெலிவரி எப்படி இருக்குமோ ஃபஸ்ட் டைம், எல்லா பயம், அந்த கலக்கெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் என் கரத்தை பிடிச்சிட்டாரு. ஸோ அதனால் நான் எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நார்மல் டெலிவரி ஆகும்படி கிருபை செய்திருக்கிறார். 5-6 வருடங்கள் கழித்து எங்களுக்கு கர்த்தர் கிருபையாக ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு செய்த பெரிய அற்புதம். அதனால் நான் சாட்சியாக சொல்லணும்னு வந்திருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலகட்டங்கள் நமக்கு சிலுவை குறித்ததான தியானங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபைகளில் அதற்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க. உங்கள் சபையெல்லாம் கூட சிலுவை குறித்து தியானிக்கிற ஒரு நாட்கள் இவைகள் எல்லாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். சிலுவை அநேகருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு சிம்பிள், ஒரு அடையாளமாக இருக்குது. சிலர் பார்த்தாக்கா சிலுவை போட்டுக்கிட்டாக்கா பிசாசு என்னை தொடாது அப்படின்னு சொல்லி சிலுவை தங்கத்தில் செஞ்சு மாட்டிக்குவாங்க, வெளியில் செஞ்சு மாட்டிக்குவாங்க, அல்லது ஓலையில் செஞ்சு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவாங்க. பாருங்கள், சிலுவை மரத்தில் செஞ்சு வச்சுக்குவாங்க. இப்படி எல்லாம் சிலுவையை வச்சிருக்காங்கல்ல. சிலுவை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே புனிதமாக்கப்பட்ட ஒரு சின்னம். அதுக்கு முன்னாடி ரோம அரசாங்கத்தினால கொலை செய்வதற்கு
தண்டனை குற்றவாளிகளை கொல்லுவதற்கான ஒரு சிம்பிள் தான் சிலுவை. இயேசு என்றைக்கு அந்த சிலுவையை தன் மீது சுமந்து கொண்டு அந்த சிலுவையில் இரத்தம் சிந்தினாரோ அப்பொழுதே அது புனித சின்னமாய் மாறிவிட்டது. ஆகையினால்தான் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சிலுவை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதாக. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனை, மிகுந்த பாரம், மிகுந்த வியாகுலம், கெத்செமனே என்று சொல்லுகிற ஒரு தோட்டத்தில் அவதிப்படுகிறார். வேதனைக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். தன்னுடைய சகாக்களை ஜெபிக்க சொல்லுகிறார். அவர்கள் ஜெபிக்க மறுக்கிறார்கள். ஜெபத்துக்கு பதில் தூங்கி வழிகிறார்கள். இந்த விதமாகத்தான் அந்த நாட்களிலே இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவதிப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டார். அந்த கெத்செமனே தோட்டம் இன்றைக்கு ஜெபிக்கிற இடமாக இருக்கிறது. நானும் போய் பார்த்துருக்கேன், மனைவி போய் பார்த்துருக்காங்க, நீங்களும் ஒரு வேளை சிலர் போய் பார்த்துருக்கலாம். இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு தேவ பிரசன்னம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதை அந்த இடத்துல பார்க்க முடியும். நான் போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஜெபிக்க முடியாய் ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைத்தது. நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு பாதத்தின் அடியில் நான் படுத்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்த்தேன். அண்ணாந்து பார்க்கிறேன். அது மேலே போக 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 எவ்வளவு தூரம் போதோ எனக்கு தெரியல. ஒரு பாதம் அந்த இடத்துல இருக்கிறதை நான் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, அந்த கெத்செமனே தோட்டத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தெய்வம், சர்வ வல்லமை படைத்த ஒரு தெய்வம், அவர் இடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம், மரித்த சடலத்தின் மீது அதிகாரம் படைத்த ஒரு தெய்வம், பிசாசின் வல்லமைகள் மீது அதிகாரம் படைத்த ஒரு தெய்வம், வியாதியின் மீது அதிகாரம் படைத்த ஒரு கர்த்தர், எல்லா இயற்கை சூழ்நிலையின் மீது அதிகாரம் படைத்திருந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாராம்? வியாகுலத்தோடு கூட ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார். வியாகுலம் என்பது துக்கம், வியாகுலம் என்பது விவரிக்க முடியாத கவலை, விவரிக்க முடியாத மன அழுத்தம் இயேசுக்கு வந்ததுங்க. ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் எவ்வளவு வேதனைப்படுகிறார் கெத்செமனே தோட்டத்தில், எவ்வளவு கஷ்டப்படுகிறார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் கஷ்டப்படுறோம், என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதா, என் பிரச்சனை இயேசுக்கு தெரியாதா, நான் இவ்வளவு துக்கப்படுறேனே அப்படி சொல்லி நம்மளே நொந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அதிகாரம் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தெய்வம். வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார், துக்கத்தோடு ஜெபம் பண்ணினார், பாரத்தோடு ஜெபம் பண்ணினார்,
விவரிக்க முடியாத ப்ரெஷர் அவருக்கு, விவரிக்க முடியாத அழுத்தம். அந்த அழுத்தத்தோடு கூட இயேசு ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இவர் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி போதும், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினான். எந்த நேரத்தில்? வேதம் சொல்லுகிறது, வியாகுலத்தோடு அவர் இரத்தம் வேர்வையாய் கீழே சிந்துகிற நேரத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்படணும்னா இயேசு இரத்தம் வேர்வையாய் சிந்தணும். இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அந்த கெத்செமனே தோட்டத்தில் விழுந்தது. அவர் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினதுனாலே தான் ஒரு தூதன் தோன்றினார். வானம் திறக்கப்பட்டது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிப்பார்னாக்கா வாயை பொலந்துன்னு கேட்போம். முகமெல்லாம் பல்லா இருக்கும், ஒரே மனமகிழ்ச்சி. ஆனால் வானம் திறக்கப்படணும்னா இங்கே ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. வியாகுலத்தோடு இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாய் அந்த கெத்செமனே தோட்டத்தின் மண்ணில் விழ அத்தனை பாடுகளின் வழியாகத்தான் வானம் திறக்கப்பட்டது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, வானம் திறக்கப்படணும்னு ஆசைப்படுறோம். கொஞ்சமும் பாடு அனுபவிக்க நம்மால் முடியறது கிடையாது. கொஞ்சமும் ஜெபிப்பதற்கு நம்மால் முடியறது கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கனால ஜெபம் பண்ண முடியல. நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன், என்னால் ஜெபம் பண்ண முடியல. எனக்கு இருக்கிற பிரச்சனை ஜெபம் பண்ணவே தோணலை. அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இயேசுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று தெரியும். அவரை சித்திரைவதை பண்ண போகிறார்கள் அவருக்கு தெரியும். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எப்படியாய் அடிக்கப்பட போகிறான்னு சொல்லி அவருக்கு தெரியும். எத்தனை பாடுகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அத்தனை பாடுகளையும் அறிந்தவராக, அத்தனை துக்கத்தையும் அறிந்தவராக, அத்தனை கண்ணீரையும் புரிந்து கொண்டவராக கெத்செமனே தோட்டத்தில் ஊக்கமாய் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது வேர்வை அப்படியே ரத்தமா வருது. ஜெபிக்கும் பொழுது நமக்கு வேர்வை அப்படி சிந்துவோம்ல, அப்படி சிந்தனாக்கா தண்ணி தான் வரும். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தமாக வந்துச்சான். அப்போ என்ன ஆயிருக்கும்? உள்ளே இருக்கிற பிளட் வெயின்ஸ் எல்லாம் வெடிச்சிருக்கும். அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளவு அழுத்தம். உள்ளே இருக்கிற நரம்புகள் எல்லாம் வெடிச்சாதான் அந்த மாதிரி ரத்தம் வரும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் ஜெபித்ததனுடைய விளைவு ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஏதோ ஒரு துக்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு வியாகுலம் உங்களை வாட்டுகிறதல்ல, ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியாய் நீங்கள் பிரவேசிக்கிறீங்கல்ல. இயேசு ஜெபித்தது போல ஒருவேளை நம்மால் ஜெபிக்க முடியாது. இயேசு இரத்த வேர்வை சிந்தினது போல நம்மால் சிந்த முடியாது. ஏன்னா அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிந்தி விட்டார். ஆனால் என்ன பண்ண முடியும்? இயேசு ஜெபித்தது போல ஊக்கமாய் ஜெபிக்க முடியும். நீங்கள் ஊக்கமாய் ஜெபித்தீங்கன்னாக்கா வானத்தின் வாசலை கத்த திறப்பார். இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வாதம் வேணும் இல்லை? வானத்தின் பலகடிகளை கத்த திறக்கணும் இல்லை?
எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லை, ஊழியம் வளரணும் இல்லை, ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுக்கணும் இல்லை, சபைகள் பெருகணும் இல்லை, அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பெருகணும் இல்லை, அநேக ஆசீர்வாத தேவைகள் நமக்கு இருக்குல்ல. எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஜெபித்தது போல கெத்செமனையை நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அந்த ஊக்கமான ஜெபம் கண்ணீர் மிகுந்த நேரத்தில், வியாகுலம் நிறைந்த நேரத்தில், இரத்த வேர்வை சிந்துகிற நேரத்தில் வானம் திறக்கப்பட்டது. ஒரு தூதன் இறங்கி வந்தான். எனக்கு அன்பானவர்களே, உன் பிரச்சனை மாறணும்னு சொன்னா வானம் திறக்கப்படணும். உன் ஜெபம் வானத்தை திறக்கிறதா இருக்கணும். உங்கள் ஜெபம் தூதனை கொண்டு வருகிறதா இருக்கணும். உங்களுடைய ஜெபம் பிரச்சனைகளை மாற்றக்கூடியதா இருக்கணும். வானம் திறக்கப்படும் அளவுக்கு இயேசுடைய ஜெபம் இருந்தது. அவர் கஷ்டம் இல்லாமையா ஜெபித்தார், பாடுகள் இல்லாதையா ஜெபித்தார், கண்ணீர் இல்லாதையா ஜெபித்தார். அத்தனை அவருக்கு இருந்தது. வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த ஊக்கமான ஜெபம் வானத்தின் வாசலை திறந்தது. அவரை ஒரு தூதன் வந்து இறங்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா கட்டாயம் இயேசு ஜெபித்தது போல ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஊக்கமான ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதி இப்படியா சொல்லுகிற வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்க? ஜெயில்ல அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக கவனிங்க, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பேதுருவை கொலை செய்யறதுக்கு ஏரோது திட்டமிட்டுட்டான். அவனுடைய சகோதரனை ஏற்கனவே கொன்னது அங்க இருக்கிற மக்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. சரி, இந்த பேதுருவை கொண்டு விடலாம், இந்த ஜனங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ள பேதுரு இருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள உட்காவலில் அவரை வைத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவன் விடுதலை ஆவதற்கு ஜாமீனுக்கு போல, அவன் விடுதலை ஆவதற்கு அங்க இருக்கிற அரசியல்வாதியை தேடல, அவன் வெளியில வர்றதுக்கு எந்த போராட்டத்தையும் எடுக்கல. என்ன செஞ்சாங்களாம்? சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்களாம். ஹல்லேலூயா. எப்படி இயேசு ஜெபித்தாரோ, இவன் ஜீவன் தப்பும்படியாக, ஆண்டவரே உனக்கு உதவி செய்ய வேண்டும், விடுதலை ஆகணும்னு சொல்லி அவனை சார்ந்திருக்கிற விசுவாசிகள், அவரை சார்ந்திருக்கிற மக்கள் சபையாராய் ஊக்கமாய் ஜெபித்தாங்க. வானம் திறக்கப்பட்டுருச்சு. ஜெயிலுக்குள்ள தூதன் வந்து இறங்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கெத்செமனே அனுபவம். எனக்கு அன்பானவர்களே, வானம் திறக்கப்படணும்னா நீ ஊக்கமா ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த சீஷர்கள் எல்லாம், அந்த விசுவாசிகள் எல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. தூதன் வந்து இறங்கந்து பேதுருக்கு தெரியாது, தூங்கிட்டு இருக்கான். அவனை விழாவில் தட்டி எழுந்துரு, ட்ரெஸ்ஸை மாட்டு, பாதரட்சியை மாட்டிக்கோ, வா போலான்னு கூப்பிடுறாரு.
இவரை எழுச்சாரு. இவரு நினச்சிக்கிறாரு கனவு காண்றோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரா, நடக்கிறது நிஜமா நடக்குது. பாருங்க, எல்லாத்தையும் மாட்டிக்கின்னு இவர் போயிட்டே இருக்காரு. கதவு அதெல்லாம் திறந்துட்டு போயிட்டே இருக்கு. அப்படியே போறார். ரோடெல்லாம் போய் கடைசியா எங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்களோ அந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்ட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான் அவங்க. நம்மை போல பிரச்சனை நிறைந்தவங்க தான் அந்த சீஷர்கள், அந்த விசுவாசிகள். நம்மை போல வியாதி உள்ளவங்க தான் அவங்க. நம்மை போல எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுடைய ஜெபம் உண்மையாய் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஊக்கமாய் ஜெபித்ததுனால வானம் திறக்கப்பட்டது. உங்களுக்கு வானம் திறக்கப்படணும்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு ஊக்கமாய் ஜெபித்ததனால வானம் திறக்கப்பட்டது. அவரை ஒரு தூதன் வந்து இறங்கி நிற்கிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்களுடைய சபை பெருகணும்னா, உங்களுடைய சபை விருத்தி ஆகணும்னு சொன்னால், ஆண்டவர் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கணும்னு சொன்னான், உங்களுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் மாறணும். ஊக்கமான ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிரச்சனை மாறும். தேசத்துக்காய் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய பிரச்சனை மாறும். தேசத்துக்காய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய பிரச்சனை மாறும். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஜெபித்து பாருங்க. இந்த ஊக்கமான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். வானத்தை திறந்தாருங்க. அதுதான் கெத்செமனை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அனுபவம். கெத்செமனை தோட்டத்தில் நமக்கு கிடைக்கிற அனுபவம் அது அழகான தோட்டம்தான். ஆனால் அந்த இடத்துல இயேசு வியாகுலத்தோடு ஊக்கமாய் ஜெபித்தார். அதனுடைய விளைவு வானம் திறக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும்னா கெத்செமனை நோக்கி பாருங்கள். அந்த கெத்செமனை அனுபவம் நமக்குள்ளே வரும் பொழுது தான் வானம் திறக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சொல்லில் கிடையாது, அது உங்களுடைய செயலில் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவதாக, இயேசு அப்படி வியாகுலத்தோடு இரத்த வேர்வை சிந்தி ஊக்கமாய் ஜெபித்ததனால என்ன ஆயிற்று? அதே வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இரண்டாவதாக, பலன் இல்லாமல் இயேசு இருக்கிறார். ரொம்ப சோர்வு, ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப வியாகுலம், ரொம்ப துக்கம். அவருக்கு பலன் குன்றி போச்சு. பலன் இல்லாதபடி அப்படியே சோர்வாக இருக்கிறார். ஆனால் ஜெபிப்பதில் அவர் குறைவுள்ளவர் அல்ல. ஊக்கமாய் ஜெபிக்கிறார். சரீர பிரகாரமாய் பிளட்டு வெளியில் வருதுனாக்கா ஹாப்பியாக உட்காந்து ஜெபம் பண்ண முடியும்? ரத்தம் வேர்வையாக வந்துட்டு இருக்குன்னு சொன்னாக்கா நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும்? இயேசுக்கு அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமாக வந்துட்டு இருக்கு. வியாகுலத்தோடு இருக்கிறார், பலன் இல்லாமல் இருக்கிறார். பாருங்க, அவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணதுனால வானம் திறக்கப்பட்டுச்சு. ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா.
இந்த உலகத்திலே நீங்கள் பலவான்களாய் மாறணும் சொன்னா கெத்செமனை நோக்கி பாருங்க. சோர்வு எல்லா மனிதனுக்கும் வரும், வியாகுலம் எல்லா மனிதனுக்கும் வரும், துக்கம் எல்லா மனிதனுக்கும் வரும், கஷ்டம் எல்லா மனிதருக்கும் வரும், எதிர்ப்புகள் எல்லா மனிதனுக்கும் வரும். அது விசுவாசிக்கும் வரும், பரிசுத்தவான்களுக்கும் வரும், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் வரும், வேதத்தை நேசிக்காதவர்களுக்கும் வரும். யாருக்கு வேண்டுமானால் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் வரும். ஆனால் கெத்செமனை அனுபவம் இருக்கிறவர்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது பலன் அடைவார்கள். பலன் வேணும்ல? பலன் எங்கிருந்து வரும்? பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. அப்படியா? அது இல்லைங்க எனர்ஜி, அது இல்லை பலன். ஹார்லிக்ஸ் குடிச்சா அது இல்லை. இப்போல்லாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு நிறையா. அந்த பவுடர் கலக்கு, இந்த பவுடர் கலக்கு, எந்த பவுடர் கலக்க குடித்தாலும் சரி உனக்கு வியாதி தான் வரும், பலன் வராது. பலன் எங்க இருக்கு தெரியுமா? ஊக்கமான ஜெபத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவுடைய ஊக்கமான ஜெபத்தில் பலவீனமாக இருந்தவர், ரொம்ப சோர்ந்து போய் இருந்தவர், வியாகுலத்தோடு இருந்தவர் பலனடைந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னாக்கா எந்த டாக்டர்கிட்டையும் போய் நிற்காதீங்க. பரம வைத்தியர் இயேசு இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி வந்துடும், அந்த பலன் வந்துடும். நீங்க பலன் அடைகிறார் இயேசு. அந்த ஜெபம் பலத்தை கொண்டு வந்தது. ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனமாக இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் நல்லதெல்லாம் முடியாதுப்பா, இதெல்லாம் செய்ய முடியாது, அது வயசாகிடுச்சு அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வேற யாரை பார்த்துங்க என்னால் முடியாது அப்படி சொல்கிறீங்களா? ஊழியத்துக்கெல்லாம் போக முடியாது, அப்போ போனேன் இப்போ போக முடியாது, உபவாசம் எடுக்க முடியாது, அப்போ எடுத்தேன் இப்போ எடுக்க முடியாது, இதெல்லாம் சொல்லிருப்பீங்க. பழைய கதையெல்லாம் பழசெல்லாம் விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறீங்க? பலனோடு இருக்கிறீங்களா, பலன் குன்றி இருக்கீங்களா? பிரியமானவங்களை யோசித்து பாருங்க. பலன் இல்லைன்னு சொன்னாக்கா கெத்செமனை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. வியாகுலத்தோடு இருக்கும் பொழுது ஊக்கமா ஜெபம் பண்ணாரு, பலன் அடைஞ்சிட்டார். கெத்செமனை தோட்டம் பலன் தந்ததுங்க. ஹல்லேலூயா. நீங்க பலன் அடையணும், நான் ஒரே ஒரு வழி, இயேசுவை நோக்கி பாருங்க, அப்படி அனுபவத்தை நோக்கி பாருங்க, உங்களுக்கு பலன் உண்டாயிடும். காலில் பலன் இல்லை, என்னால் நடக்க முடியல, கையில் பலன் இல்லை, அதனால் இந்த கையில் எதுவுமே செய்ய முடியல, டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் ஜெபத்தில் தான் எல்லா பலனும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா விட்டமின்ஸும் அதில் தான் அடங்கி இருக்கு, எல்லா எனர்ஜியும் அதில் தான் அடங்கி இருக்கு, எல்லா சோர்ஸும் அதில் தான் அடங்கி இருக்கு. ஊக்கமான ஜெபம் ஒரு மனிதனை பலப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, எலியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி தான் தெரியுமா உங்களுக்கு? இந்த எலியா எசபெல் என்று சொல்லுகிற ஒரு பொம்பளைக்கு பயந்துன்னு ஓடியா போயிட்டாருங்க, தலையை மறைச்சிக்கிட்டு சோர்ந்து போயிட்டாரு, பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சூரச்செடி கீழே போய் படுத்துக்கிட்டாருங்க. படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படியெல்லாம் ஜெபம் பண்றாரு. அவருக்கு தெரியாத எப்போ எடுக்கணும்னு. நீங்க கூட சில நேரத்தில் தப்பு தப்பாக ஜெபம் பண்ணிப்பீங்க. ஆண்டவரே மற்றவர்களை பார்க்கிற நான் நல்லவன் இல்லை, என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. சூரச்செடிக்களை படுத்துக்கிட்டு கேரி தாற்றங்கடையில் வனாந்தரத்தில் போய் படுத்துக்கிட்டு
அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறத வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, நான் அவனை பர்ஃபெக்டான ஆளு கிடையாது, நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எலியாவுக்கு பெரிய வியாகுலம். அந்த பொம்பளை நம்மளை கொன்னு போட்டுருவா. அதுக்கு முன்னாடி வீரசாரமா நின்னாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போட்டார். வானத்திலிருந்து அக்னியை வர வச்சாரு. பலிபீடத்தை அதை நக்கி போட்டது. எல்லாஹோன்னு பேசியிருப்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு சூரச்செடிக்குள்ள படுத்துட்டு சோர்வு, ஒரு சூரச்செடிக்குள்ள படுத்துட்டு பலன் இல்லாம, நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தூங்கிட்டார். தூங்கினவனை ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி அடை கொடுக்குறான், தண்ணி கொடுக்குறான், சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாரு. அப்போ எவ்வளோ பலவீனம் பாருங்க. யாருப்பா எனக்கு எத்தனை வந்து கொடுத்தது கேட்கல, எப்படி அது வந்தது கேட்கல, யார் கொடுத்து அனுப்புனாங்க கேட்கல, வனாந்தரத்தில் எப்படி வரும்னு யோசிக்கல. அந்த அளவுக்கு அவருக்கு பலவீனம், அவ்வளவு பலவீனம். தேவ மனுஷன்தான், அவ்வளவு பலவீனம். யாருன்னா வனாந்தரத்தில் உங்களுக்கு நல்ல சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தாக்கா நீங்கள் ஏன் எதுன்னு கேட்காம சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவீங்களா? இங்கே நடக்குது பாருங்க. சூரச்செடிக்குள்ள படுத்துட்டு இருக்கிறவனே தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்தவொடனே சாப்பாடை பார்க்குறான். பசியாக இருக்காமல் இருக்கு. இன்னும் எதுன்னு விசாரிக்கல. அதில் விஷம் கலந்துருக்கிறானு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அது என்ன சாப்பாடு அதை பற்றி யோசிக்கல. சாப்பிட்டாரு, படுத்துக்கினாரு. அப்போ அவருடைய பலவீனத்தை யோசிச்சு பாருங்க. அவருடைய சரீர பலவீனத்தை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஆத்மாவில் இருந்த பலவீனத்தை யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பலவீனமாக இருக்காரு. ரெண்டாம் தரம் தட்டி எழுப்பி அதே மாதிரி சாப்பாடு வருது. சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாரோ 40 நாள் நைட் அண்ட் டே, இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான். ஹல்லேலூயா. பலன் உண்டாயிற்று.
பலன் உண்டாயிற்று. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினானோ அதே விதமாய் எலியாவுக்கு ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினான். அந்த பலன் 40 நாள் அளவும் டே நைட் இரவு பகல் அவன் நடந்தே ஒரே பர்வதம் மட்டும் போனான். அவ்வளவு பலன் அடைந்தான். எனக்கு அன்பானவர்களே, கெத்செமனை நோக்கி பாருங்கள். இயேசுவும் அதே சோர்வு, அதே கண்ணீர், அதே வியாகுலம், அதே ரத்தம் சிந்தும்படியான ஒரு சூழ்நிலை. எலியாவிட ரொம்ப துக்கம் இருக்கு, ரொம்ப பாடுகள். ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார், பலனடைந்தார். உங்களுக்கு பலன் வேணும்ல? எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? கெத்செமனையில் எப்படி ஜெபம் பண்ணாரு? கொஞ்சம் யோசித்து பார்த்து ஊக்கமாக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலன் உண்டாகும், சரீர பலன் உண்டாகும். நீங்கள் எல்லாவற்றும் பலன் அடைந்தவர்களாக மாறுவீங்க. அப்போ பவுல் அதுதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, அது என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து பலன் எனக்கு எப்படி கிடைக்கிறதுனாக என் கிறிஸ்துவாலே எனக்கு கிடைக்கிறது. பலன் வேணும் சொன்னா கெத்செமனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நோக்கி பாருங்க. இயேசு பலவீனப்பட்டு வியாகுலத்தோடு இருக்கும் பொழுது எப்படி ஜெபித்தாரோ அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலனடைய செய்வார். உங்களுக்கு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து வியாகுலத்தோடு கூட ஜெபம் பண்ணும் பொழுது, ஊக்கமாக ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடந்தது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். நடந்த சம்பவம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பலன் அடைஞ்சிட்டாருங்க. இப்ப யூதாஸ் காரியத்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வர்றான். ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை முத்தமிட்டு காண்பித்து கொடுத்தான். அப்படி காண்பித்து கொடுத்த உடனே அந்த கூட்டத்தார் இயேசுவை பிடித்து கொண்டாங்க. இயேசுவை பிடிச்சு கொண்ட உடனே இந்த தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்க சீஷங்க, இவங்க வீழ்ச்சிக்கிட்டாங்க. இந்த கூட்டம் வந்துன்னு உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. வீழ்ச்சிக்கிட்டவன் கையில் கத்தி வச்சிருக்கான். ஒருத்தன் எடுத்து அந்த சோல்ஜர் இயேசுவை பிடிச்சான் பாருங்க, பிடிக்கிறதுக்கு வந்தாங்க பாருங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் காதை வெட்டிட்டான். காது துண்டா ஓடி போச்சு. இயேசு பலன் அடைந்தவராய் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலத்தோடு இருந்தவர், ரத்த வேர்வை சிந்தினவர், இப்ப தெம்பா நின்று பாருங்க. அவங்கள சொல்றார், போதும் நிறுத்துங்க, அவனையே வெட்டினீங்க அப்படி சொல்லி அந்த கீழே கடைஞ்சி பாருங்க அந்த காது, அதை எடுத்து காது மேலே வச்சு எந்த இடத்துல அருந்து விழுந்துச்சு அந்த இடத்துல வச்சு அப்படி ஒரு ஜெபம் பண்ணார். அவ்வளவுதான், சுகம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. நீ கெத்செமனையை நோக்கி பார்த்தா உனக்கு சுகம் கிடைக்குங்க. கெத்செமனே தோட்டத்தை நீ நோக்கி பார்த்தாக்கா உன் பலவீனங்கள் மாறுவது மாத்திரம் அல்ல, உனக்கு சுகம் கிடைக்கும். சுகம் கிடைக்கணும் அல்ல, அற்புதம் நடக்கணும் அல்ல. யாரை நோக்கி பார்க்கிறோம்? யாரையோ மனுஷனை நோக்கி பார்க்குறோம்ல, யாரையோ ஸ்பெஷலிஸ்ட்டை நோக்கி பார்க்குறோம்ல.
யாரையோ நோக்கி பார்க்கிறோம்ல. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசு இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, காது துண்டை வெட்டி போட்டாங்க, அவ்வளோ பெரிய இன்ஜூர்டு, பெரிய காரியம். இவரை தான் பிடிச்சிட்டு போகிறாங்களே, ஒரு பாட்டுன்னு போயிருக்கலாம். இவர் தான் துக்கத்தோடு வியாகுலத்தோடு இருந்தார். இவரே அந்த வேலையை செய்யணும். அவர் சுகமாக்குகிற தேவன், அவர் குணப்படுத்துகிற தேவன். வியாதியோடு கூட இருப்பது இயேசுடைய விருப்பம் அல்ல. நீங்க பாடுகளோடு கூட இருப்பது இயேசுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் கண்ணீர் வடிப்பது இயேசுடைய விருப்பம் அல்ல. நீ எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல, நீ அவரை காட்டி கொடுக்கிறவனா இருந்தா கூட பரவாயில்ல, நீ துரோகியா இருந்தா கூட பரவாயில்ல, நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விருப்பம். அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுக்கிற காரியம். தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நிறுத்துங்கயா, போத நிறுத்து, இந்த வேலைலாம் என் முன்னாடி செய்யாதீங்க. அவனை குணமாக்கினார், அவன் சுகமாக்கப்பட்டான். கிச்சமனை நோக்கி பார்த்தா உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கையா. அதுதான் கல்வாரியில் இயேசு சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள். நோக்கி பார்த்தினா உனக்கு சுகம் கிடைக்கும். உன்னுடைய தழும்புகளால் சுகமாகிறோம், உன்னுடைய தழும்புகளால் சுகமானீர்கள். கெத்செமனே அனுபவம் அதுதான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். ஏசையா என்று சொல்லுகிற ஒரு ராஜா இருந்தான், எசேக்கியேல் என்று சொல்லுகிற ஒரு ராஜா. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசையா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரித்துடுவ, நீ செத்து போயிடுவ என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சார். அப்ப என்ன நடக்கிறது பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். 15 வருடத்தை கூட்டுவேன். ஊக்கமான ஜெபம் பாருங்க. இவனுக்கு ராஜ பிளவுன்னு சொல்ற ஒரு கட்டி இந்த ராஜாவுக்கு வந்துடுச்சு. அந்த கட்டி குணமாக்குகிற கட்டி கிடையாது, அது வந்தால் மரணம்தான். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி வீட்டுக்காரத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த முடிஞ்சிச்சு, உன் கதைன்ட்டாரு. ஆனால் இவன் என்ன செஞ்சான்? சுவர்புறமாய் திருப்பி ஊக்கமான ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். யாரையும் பார்க்கல, பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸை பார்க்கல, தனக்கு இருக்கிற இராணுவத்தை அவன் பார்க்கல, தனக்கு இருக்கிற மக்களை அவன் பார்க்கல, அல்லது ஏசாயாவை பார்க்கல. ஏசாயாவை பார்த்து ஐயா நீ ஜெபம் பண்ணியா அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் என்ன செஞ்சான்? சுவர்புறமாய் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்.
அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டபடினால என்ன நடக்கிறது பாருங்க, அவன் ஆயுசு நாட்களோடு கூட 15 ஆண்டு காலங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்து அவனுக்கு சுகம் தந்தார். இதுதான் கெத்செமனே அனுபவம். கெத்செமனை நோக்கி பார்த்து நீ ஊக்கமாய் ஜெபம் பண்ணினாக்கா ஆயுசு நாட்கள் பெருகும், உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஊக்கமாய் ஜெபித்ததனால தான் அவருடைய வல்லமை பாருங்க, காதை அப்படி தொட்டாரு, அவ்வளவுதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அருந்த காது அப்படியே பாருங்க ஒட்டிக்கிச்சு, ஒன்றும் காயமங்கடே ஒன்றுங்கடா நார்மல் ஆயிட்டான். எந்த தைலம் போல. இயேசு நல்லவர், உங்களையும் குணமாக்க வல்லவர், உங்களை குணமாக்க முடியும். வியாதியோடு இருக்கீங்களா? கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்களா? சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கீங்களா? ஏதோ பாடுகளோடு கூட இருக்கிறீங்களா? ஐயா, உங்களை பார்த்து தான் ஆவியானவர் பேசுகிறார். ஊக்கமாய் கர்த்தரை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார், கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய அனுபவத்தை நோக்கிப்பார். வாழ்க்கையிலே சுகம் நிச்சயம் கிடைக்கும், விடுதலை நிச்சயம் பெற்றுக்கொள்வ. இயேசு சுகமாக்குகிற தேவன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கெத்செமனே குறித்து நிறைய பேசுகிறோம்ல, தோட்டத்தை குறித்து. கெத்செமனே அனுபவம் உன் வாழ்க்கையிலே வானத்தை திறக்கிறதா இருக்கணும். கெத்செமனே அனுபவம் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துகிறதா இருக்கணும். கெத்செமனே அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே சுகத்தோடு கூட இருக்கிறதா இருக்கணும். அதுக்கு தான் இயேசு கெத்செமனே தோட்டத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், அதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அங்கே நிகழ்வுகளை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதுக்கு என்ன பாரியா, எனக்கும் துக்கம் இருந்தது, எனக்கும் வியாகுலம் இருந்தது, எனக்கும் ப்ரெஷர் இருந்தது, நானும் கஷ்டப்பட்டேன், எனக்காக யாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, ஜெபம் பண்ணுங்க சொல்லி பார்த்தேன், யாரும் ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நான் ஊக்கமாக ஜெபம் பண்ணேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், ஒரு தூதனை அனுப்பினார், என்னை பலப்படுத்தினார், என்னுக்குள் சுகமாக்குற வல்லமையை கர்த்தர் கொடுத்தார். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதை பார் என்பதற்காகத்தான் கெத்செமனே அனுபவத்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்தார். சிலுவை பாடுகளை தியானிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கெத்செமனே தோட்டம் என்பது ஒரு அழகான தோட்டமாக இருந்தாலும் அதில் பல ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் இருக்கீங்களா, அல்லது சுகம் இல்லாமல் இருக்கிறீங்களா, அல்லது வியாகுலத்தோடு துக்கத்தோடு இருக்கீங்களா, உங்களை தான் ஆண்டவர் கெத்செமனே நோக்கி பார்க்க சொல்லுகிறார். அந்த தோட்டத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எல்லாவற்றையும் நமக்காக சகித்தார், நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்மை பலப்படுத்த, நம்மை தைரியப்படுத்த, நமக்கு சுகம் தர, நமக்காக வானத்தின் வாசலை திறக்க அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீங்களா? இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? உங்களோட பிரச்சனை இன்னைக்கு மாறும். இன்னைக்கு உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் வியாகுலம் மாறும், நீ பலனடைவாய். உனக்காக ஆண்டவர் வானத்தை திறப்பார், உங்களுக்காக ஆண்டவர் சுகமாக்குற வல்லமை அனுப்பி கொடுப்பார். நீங்கள் ஆரோக்கியத்தோடு கூட இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுப்பதனுடைய ரகசியம் நம்மை வாழ வைப்பதற்காக, நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக. அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள்.
அவர் நமக்கு விடுதலை தந்து நம்மை சுகப்படுத்தி, நம்மை உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நமக்காக வானத்தின் வாசலை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதித்து, நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்து அவர் மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவதற்காகத்தான் அந்த கெத்செமனே அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போனார். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு அன்பானவர்களே, ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்படி ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஊக்கமாக ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் இதுவரையில் ஜெபம் பண்ணதெல்லாம் ஜெபம் கிடையாது. பர்ஃபெக்டாக, ஊக்கமாய், கவனமாய் இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த நேரத்தில்? பாடுகளின் மத்தியில், எதிரிகள் சூழ்ந்து நிற்கிற நேரத்தில், மரண தருவாயில், அவரை சித்திரவதை பண்ண போகிற நேரத்தில், சும்மாலாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன முள்ளு குத்திட்டா நம்மால் தாங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை 39 அடிகள் வார்னால் அடித்தாங்க. சரீரமெல்லாம் உழுத நிலத்தை போல் ஆயிடுச்சு. சரீரமெல்லாம் அப்படியே சதை தொங்கி போயிருக்கோம். அங்கங்கே கிழிஞ்சி கிழிஞ்சி தொங்கி போயிருக்கோம். கந்த துணி போல் அவருடைய சரீரம் மாறி போயிருக்கும். ஒரு சின்ன முள்ளுக்கு தாங்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆணியை வச்சு அவன் அடிச்சிருப்பான் பாருங்க. 50 கிலோ எடை உள்ள ஒரு சிலுவை, 8 அங்குலம் அகலமுடைய ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ பெரிய ஆணி வச்சு அடிச்சிருப்பான். அவருடைய ஹோல் பாடி வெயிட் தாங்கணும், தொங்கணும். அதில் சும்மா இப்போ கயிறை கட்டி தொங்க விட்டுருக்காங்க படத்துல எல்லாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை அனுபவித்தா, என்ன வியாகுலம். நம்ம படுறதெல்லாம் வியாகுலமா, கஷ்டமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் அல்ல. இயேசு நமக்காக வியாகுலப்பட்டார், நமக்காக துக்கப்பட்டார், நமக்காக பாடுகளை சகித்தார். நாம் எப்படி ஜெபிக்க வேணும்னு ஊக்கமாய் ஜெபம் பண்ணி காண்பித்தார். ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்ன்றத நிகழ்வாய் காமித்து கொடுத்தார். இதை விட வேற யாருங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இதை விட நமக்கு வேதத்தில் வேற யார் நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க முடியும்? ஏசு எல்லாவற்றையும் செய்து காமிச்சிட்டார்ல. நம்ம அதை மறந்துருக்கிறோம் அல்லது மறக்கப்பட்டிருக்கிறது, அது ஒருவேளை நமக்கு அறியாமையில் இருக்கிறோம். இந்த கெத்செமனே அனுபவம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை. ஊக்கமாய் ஜெபிக்கிற அனுபவம். ஏற்கனவே சொன்னது போல் எல்லாருக்கும் துக்கம் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், வியாதிகள் வரும், நிந்தனைகள் வரும், பலவீனங்கள் வரும். அப்பெல்லாம் கெத்செமனே அனுபவம் நமக்கு இருக்கணும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஆண்டவரே நான் ஊக்கமாய் ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி, கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க அப்படி சொல்லுங்க. இந்த சோசியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன், இந்த அன்பு சகோதர சகோதரிகளோடு பேசியிருக்கிறேன். இந்த அனுபவங்களுக்குள்ளாய் வரட்டும், வானம் அவர்களுக்கு திறக்கப்படட்டும். இயேசுவே அவர்களை பலப்படுத்துங்க. இயேசுவே அவருடைய வியாதியிலிருந்து அவர்களை விடுதலை செய்து சுகப்படுத்துங்க. இந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் ஆவியானவர் கிரியை நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.